கிட்டத்தட்ட வந்து ஒரு 2600 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்குது அந்த ஒரு நாட்டுக்கு. ஈரான் மாதிரி நாடுகள் வந்து இந்த போருக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தயார் பண்ணியிருக்காங்க. எங்கள் தலைவர் அவன் கொண்டுட்டான், கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்துட்டாங்க. அதனால் எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. கமேனியினுடைய கொலையை தவிர ஈரான் விரிச்சு வச்சிருந்த வலையில் அமெரிக்கா விழுந்துட்டது மாதிரி நான் அப்படியே சொல்கிறீங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். இதை விட அமெரிக்கா தனது போரை இதை நடத்தல, அமெரிக்கா இஸ்ரேலோட போரை தான் நடத்துது. கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கடுமையாக ஏறிடுச்சு ஒரே நாள். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய ரேட்ஸ் எல்லாமே கிடுகிடுன்னு குறைஞ்சிருச்சு. தங்க விலை கூட இறங்கிடுச்சு பாருங்க. அதனால் இது இப்படி இருக்கு. ஆனால் ஆயுத கம்பெனிகளுடைய ஸ்டாக் பயங்கர பெருசாக போச்சு. இந்த போரே வந்து டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அவர் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அஜெண்டாவாக இருக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப லோவாக இருக்குது அவருடைய ரேட்டிங். அமெரிக்காவில் எந்த அதிபருக்கும் இல்லாத அளவுக்கு லோவாக இருக்குது. அந்த நாட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ அவங்க கச்சா எண்ணெய் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை தாக்கி ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்த பிறகு இந்த விவகாரம் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து உரையாடுவதற்காக உலக அரசியல் விவகாரங்கள் குறித்த நிபுணரும் பேராசிரியருமான திரு கிளாட்சன் சேவியர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஈரான் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்கு அமெரிக்கா தாக்குதல் கமேனி படுகொலைக்கு பிறகு. இதில் ட்ரம்ப் வந்து இப்போ பேசியிருக்காரு சமீபத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈரானை தாக்கிய பிறகு ஒரு 5-6 வாரங்களுக்கு தான் இந்த பிரச்சனை போகும், ஆனால் அப்படின்னு நினச்சோம், இப்போ இன்னும் நீளும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து கமேனியை படுகொலை செய்த பிறகு அங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அதோட முடியும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனில் இருந்த மாதிரி தெரியுது ட்ரம்ப். அவருடைய கால்குலேஷன் வந்து ஒரு தவறி இருக்கு. அதில் வந்து நியாயப்படுத்துறதுக்காக அப்படி சொல்கிறது. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு போரை ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் நிறுத்துறது மிகவும் சிரமங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் தான் அது போய்கிட்டு இருக்கு. அந்த பிராந்திய அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து ஒரு குறுகிய காலத்தில் நடந்து முடிஞ்சதா சரித்திரமே இல்லை. அது ஈராக்காக இருக்கலாம், அல்லது ஈரான் அதுக்கு முன்னாடி நடந்த போர்களாக இருக்கலாம். எதுவுமே வந்து ஒரு இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா ஈரான் மாதிரி நாடுகள் வந்து இந்த போருக்கு ஓரிரு ஆண்டுகளாக தயார் பண்ணலை, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தயார் பண்ணியிருக்காங்க ஈரான். ஆமாம், அந்த அளவுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு அரண்கள் இருக்குது. பதில் தாக்குதல் கொடுக்கக்கூடிய அந்த திறன் வந்து ஈரானுக்கு ரொம்பவே இருக்குது. இது எல்லாரும் உணர்ந்து தான் இருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு நாட்டுக்குள்ளே போய் அந்த அதிபரை கொண்டுட்டு அதே ஆட்சியை வேற ஒருத்தர் கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வெறும் விமானப்படைகளால் பண்ண முடியாது. அந்த நிலத்தில் நம்ம கால் பதிச்சா தான் அதை செய்ய முடியும். ஏன்னா வெறும் தலைமையை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஆனால் துப்பாக்கி யார்கிட்ட இருக்குது, குண்டுகள் யார்கிட்ட இருக்குது, தோட்டாக்கள் யார்கிட்ட இருக்குது, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதியில் தளத்தில் இருக்குது. அந்த தளமும் அந்த களமும் நேரடியாக போனால் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆட்சி மாற்றம்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வேற, ஈரான் மக்கள் நினச்சிருக்கிற ஆட்சி மாற்றம்ங்கிறது வேற. இது ரெண்டும் வேறு வேறு. ஈரான் மக்கள் மனதில் இருக்க ஆட்சி மாற்றத்தை தான் அமெரிக்கா கொண்டு வர போகுதா இல்லையான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த கமேனியினுடைய கொலையை தவிர ஈரான் விரிச்சு வச்சிருந்த வலையில் அமெரிக்கா விழுந்துட்டது மாதிரி நான் அப்படியே சொல்கிறீங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் மிக அதிகமாயிடுச்சு. இதை விட அமெரிக்கா தனது போரை இதை நடத்தலை, அமெரிக்கா இஸ்ரேலோட போரை தான் நடத்துது. அப்போது இவ்வளோ ஆண்டுகளாக அமெரிக்கா வந்து சொன்னதெல்லாம் மற்ற நாடுகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் சொல்றது அமெரிக்கா கேட்குற மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்போ இஸ்ரேல் வலையில அப்போ அமெரிக்கா விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படியும் பார்க்கலாம். இஸ்ரேல் வலையில தான் அமெரிக்கா இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பையும் பதிலிருப்பையும் இவங்க நினைச்சு பார்க்கல, அமெரிக்கா எதிர்பார்க்கல. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இல்லை, ஈரானோட எவ்வளோ பலம்ன்றது வந்து நல்லா தெரியும். எவ்வளோ ட்ரோன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஏவுகணை இருக்குது, எவ்வளோ பலம்ன்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது எப்படி எதிர்பார்க்கல அப்படின்னா,
இஸ்லாமிய நாடுகளையே அவங்க தாக்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஓ. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பஹ்ரைன் எடுத்துக்கிட்டாலும், சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரி நாடுகள், குறிப்பாக வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் அந்த பகுதி, அந்த குடா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி வந்து சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போன்ற பெரிய நாடுகளுக்கு எண்ணெய் வளங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ரூட். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கணிசமான பகுதி எண்ணெய் வளங்கள் வந்து அந்த வழியாக தான் போயாகும். அதை இவங்க மூடினதுனால இப்போ ஒரு எண்ணெய் வளங்களுடைய குறைவிலையை பிடிச்சி நறுக்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த குரல் விலையை பிடிச்சி நடக்கும்போது முக்கியமாக என்ன, அந்த நாடுகளுக்கு எல்லாமே இருக்கிறது எண்ணெய் தான். கச்சா எண்ணெயுடைய ஏற்றுமதி இறக்குமதினால வளம் பெற்ற நாடுகள் தான் அது. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து பொறுமையெல்லாம் செயல்படுற மாதிரி இல்லை, எங்கள் மேலே நீங்கள் கையை வச்சுட்டீங்க, நாங்கள் வந்து கண்ணா பின்ன அடிக்க தான் செய்வோம். இவங்க என்ன பண்ணுறதுடைய ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா, நாங்கள் இவ்வளோ நாள் எதுக்காக தயாராக இருந்தோமோ அந்த போர் வந்து இன்னைக்கு வந்துருச்சு, நாங்கள் செயல்பட வேண்டி வந்துருச்சு. அதனால ஈரான் வந்து காத்துட்டு இருந்தாங்க, நேராக வந்து விழுந்துட்டாங்க. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை, அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கதான் பிரச்சனை. அணு ஆயுதம் வந்து நாங்கள் தயாரிக்க மாட்டோம்னு சொல்லி ஈரான் சொன்னது. அணு ஆயுதம் மட்டும் கிடையாது, அதாவது அந்த யுரேனியம் இருக்கு இல்லையா, அதையே வந்து நாங்கள் அதிகமாக, அது அளவுக்கு அதிகமாக நாங்கள் வச்சுக்க மாட்டோம், ஸ்டாக் பைலிங் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 26ஆம் தேதி நடக்குது. ஒமானியர் நாட்டில் இருக்கக்கூடிய தூதுவர் தான் போய் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அன்னைக்கு மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஒமானி நாட்டினுடைய தூதுவர் இவங்களுக்காக போய் பேசி, இங்கே பாருங்கப்பா, இதை நாங்கள் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டாங்க. ஈரானும் ஒத்துக்குச்சு. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத அமெரிக்கா நேரடியாக இறங்கி இதை அடித்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த தூண்டுதல் வந்து இஸ்ரேலின் தூண்டுதலின் பேரில் அப்படின்னு, ஏன்னா அன்னைக்கு அந்த பாதுகாப்பு தளம் பார்த்தீங்கன்னா, கமேனி கொல்லப்பட்ட இடம் பொதுவாக வந்து இன்னும் ஆழமாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் போது தெரியுது. அன்னைக்கு மட்டும் வந்து என்னன்னா ஓரளவு மேலேயே நடந்திருக்கு அந்த மீட்டிங். இப்போ ஈரானும் இதை சுத்தமாக எதிர்பார்க்கல. அது எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது இது நடந்த உடனே எங்கள் நாட்டு தலைவரை நீங்கள் வந்து கொரட்டிங்க அப்படிங்கும்போது பழசெல்லாம் மறந்துடலாம், ஒப்பந்தங்கள்லாம் மறந்துடலாம், முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த போர். திரும்ப அடிச்சுனாங்க, நாங்கள் கண்டிப்பாக எங்கள் கிட்ட இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிற வரைக்கும் விட மாட்டோம், அதை அடிச்சே தீர்ப்போன்னு சொல்லி தான் தீர்த்துருக்காங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இஸ்ரேலும் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி போர் நடந்த பொழுது இவங்க ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கணிச்சாங்க. 2 குண்டு நேராகவே இஸ்ரேலுக்கே போயிடுச்சு. ஈரான்லேருந்து அடித்தது 2மே போயிடுச்சாங்க. அப்போது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுதாரிச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க, தயவுசெய்து போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு அமெரிக்கா மூலமாக சொல்லி 2 நாளில் அந்த போர் நிப்பாட்டிட்டாங்க. 12 நாள் நடந்துச்சு. கடும் தாக்குதல் நடந்தது 2 நாள். இந்த 12 டே வார்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 12 நாளில் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த 12 நாள் நடந்தாலும், 12 நாளில் வந்து அந்த போர் முடிவுக்கு வந்தாலும் சேதாரமானது ஏகப்பட்ட சேதாரமானதுக்கு அப்புறம் தான் முடியும். உடனே நிறுத்த மாட்டாங்க. அடுத்தது இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்க படைத்தளங்களாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளாக இருக்குது. கத்தார் வந்து நட்பு நாடு. கத்தார்காரங்க தான் போய் பல்வேறு நேரங்களில் உறவு பேணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க மேலே ஈரான் தாக்கியிருக்கு, துபாயை தாக்கியிருக்காங்க, 21 இடங்களில் தாக்கியிருந்தாங்க நேற்று வரைக்கும். அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த எண்ணெய் போகக்கூடிய குழாய்கள், எண்ணெய் குழாய்களை தாக்கியிருக்காங்க. இதனுடைய உச்சபட்சமானது தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடம். இப்போ ட்ரம்ப் வந்து அதை எதிர்பார்த்து இந்த ஹோர்மஸ் நீரிணையை வந்து கட்டாயம் வந்து, ஏன்னா ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதை ஈரான் மூடிச்சு க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா வந்து அந்த எண்ணெய், அந்த கேஸ் கணிசமாக வந்து பெஸ்ட்டு இது யூரோப்புக்கு போகுது. யூரோப் வந்து நிறைய எண்ணெய் சார்ந்திருக்கிறது, இந்த வழியில் வர எண்ணெய் தான் சார்ந்திருக்குது. யூரோப் பாதிக்கப்படுன்றது தெரியும். இதெல்லாம் தெரியாமல் எப்படி வந்து அவர் ட்ரம்ப்? தெரியாமல் இல்லை, அதான் சொல்கிறேனே, இஸ்ரேலுடைய பேராதிக்கம் அங்கே இருக்கிறதுனால ட்ரம்ப்பால் எதுவும் செய்ய முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கையற நிலையில் தான் ட்ரம்ப் இருந்திருக்கார் போல தெரியுது. ஏன்னா அவ்வளோ பெரிய அதிபர், அவங்க தளபாடங்களை தான் வச்சு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் சொன்ன விஷயங்களை இவர் தலையாட்டிட்டு போய் இது பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஈரான்னால தான் பாலஸ்தீனியர்களுக்கு ஆயுதம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஈரான்னால தான் வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் ஆயுதங்கள் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கு ஆயுதம் கொடுக்குற ஒரு நாடு தனக்குன்னு ஒன்று வரும்பொழுது
அந்த ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக பயன்படுத்துவாங்கல்ல. இது ஒரு சிம்பிள் லாஜிக். இந்த லாஜிக் படி போகாமல் அவங்க எப்படி போயிருக்காங்கன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய பலங்களை வைத்து, எங்களுடைய ஆயுத பலங்களை வைத்து அவங்க அடக்கிடுவாங்க. ஈரானுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2600 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்குது அந்த ஒரு நாட்டுக்கு. இவ்வளோ ஒரு பாரம்பரிய நாடு நிறைய வகைகளில் அவங்க கிளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் சண்டைகளையும் பார்த்துருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார தேவைகளோ அல்லது நாளாந்த சேவைகளோ அவங்களுக்கு முக்கியமாக தெரியல. இப்போ இந்த போரை வெல்லணும், அவ்வளோதான். எங்கள் தலைவர் அவன் கொண்டுட்டான், நாங்கள் இந்த கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து இவ்வளவு தீவிரமாக இருக்கும்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்க்கல போல தெரியுது. இப்போ இதில் வந்து இப்போ இஸ்ரேலையும் வந்து ஈரான் தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. அவர் அதை அந்த பிரதமருடைய மாளிகையை தாக்குனாங்க. அவர் என்ன நெதன்யாகு வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விலாம் வந்தது. எந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு? இஸ்ரேலை பொறுத்தவரையில் தொடர் குண்டு வெடிப்புக்கு ஆளாகிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலில், ஹமாஸ் நடத்தின தாக்குதலில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அரண்கள், அதாவது அந்த இரும்பு கூண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இரும்பு கூண்டு வந்து தகர்க்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். 3 அடுக்கில் இஸ்ரேல் வந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இந்த அயன் டோம்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளார டேவிட் ஸ்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு பாதுகாப்பு தளம் இருக்குது. இதை வந்து உலக நாடுகளுக்கு விற்பனைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்து போகுன்றது தான் இவங்களுடைய பிளான். அப்படி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலில் ஒர்க் ஆச்சுன்னா வேறு எங்கே தீவிரவாதம் இருந்தாலும் இந்த அயன் டோம் ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹமாஸ் வந்து எப்படி வந்து அவங்க அடித்ததை அவங்க எதிர்பார்க்காம போய் அடித்து இது மாதிரி பண்ணாங்களோ, இப்போ 2 மடங்கு இஸ்ரேல் வந்து அவங்க பாதுகாப்பு அரண்களை சரி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி தான் சரி பண்ணி வச்சாலும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மிக சின்னது. இஸ்ரேலுடைய கூட பல 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 மடங்கு பெருசு ஈரான். உலகத்திலே 17வது பெரிய நாடு ஈரான். மிகப்பெரிய நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு. அது ஒரு பெரிய பிளஸ். அது ஆமா, போருக்கே மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அப்புறம் மக்கள் தொகையும் அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல் இருக்காங்க ஆட்கள். மிகப்பெரிய மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகையை வைத்து கிராமப்புறங்கள், நிறைய கிராமப்புறங்கள் இருக்கு. இவங்க குறி வைக்கிறதெல்லாம் சிட்டிஸ் தான். ஒரு 10-13 சிட்டியை குறி வச்சு தாக்குதல் நடந்துட்டு இருக்காங்க. மக்கள் நிறைய பேர் கிராமப்புறங்களுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, கலாச்சார ரீதியான போரை நிகழ்த்துறோன்னு அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பீட்டர் ஹெக்ஸத் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சண்டைக்காக போகிறோம், அவங்களுக்கு போய் நாங்கள் ஜனநாயகத்தெல்லாம் மீட்டு கொடுக்கணும்லாம் போல, சண்டைக்கு போகிறோம், அழிக்க போகிறோம். இது தெளிவாக இருக்காங்க அமெரிக்கா. எந்த அளவுக்கு அவங்க தெளிவாக இருக்காங்களோ அதே அழிவுக்கு ஈரானும் தயாராக தான் இருக்காங்க. ஈரானுடைய பகுதியில் எப்படி இதை பார்க்குறாங்கன்னா, எங்கள் நாட்டினுடைய இறையாண்மைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதபடிக்கு நாங்கள் நடந்துக்கிறோம். எங்களை நீங்கள் அடிச்சிட்டிங்க, ஏற்கனவே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், எங்களை தொட்டிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்னு. அதனால் எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து தரைவழி தாக்குதலுக்கும் தயாராகிட்டோம். அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்? அதாவது ஆப்கானிஸ்தானில் தரைவழி தாக்குதல் நடந்து என்னாச்சுன்னு தெரியும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஈராக்ல என்னாச்சுன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் பின்னு போனீங்கன்னா வியட்நாமில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். தரைவழி தாக்குதல் எல்லாம் மீண்டும் இவங்க எதை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களோ அதை செய்யறதுக்கான வாய்ப்பு தான் இது. இன்னொன்று, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆட்சி மாற்றம் என்பது விமானங்களால் மட்டுமே முடியாது. சாமானிய மக்கள் இருந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது மக்கள் பூட்ஸ் அந்த கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் போய் அங்கே நின்னாதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்காக அந்த மாதிரி சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். போரானது பல வகையில் தாக்கங்களை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்கு. இதில் குறிப்பாக வந்து யூரோப்பில் 2022 உக்ரைனை ரஷ்யா அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாட்ட இருந்து தான் வந்து பெரிய அளவில் எண்ணெய், இயற்கை வகையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 2022 பிறகு வந்து அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க உக்ரைன் போர்னால. அதுக்கு பிறகு அமெரிக்கா, நார்வே மற்ற நாடுகள்லேருந்து இப்போ எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹோர்மஸ் மூடுனதுனால அங்கே வந்து பாதிக்கப்படுது, எரிவாயு பாதிக்கப்படுது, ஆயில் சப்ளை பாதிக்கப்படுது. இப்போ அவங்க ரஷ்யாவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கூட எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி போனாலும் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கடுமையாக ஏறிடுச்சு.
ஒரே நாளில் ம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய ரேட்ஸ் எல்லாமே கிடுகிடுன்னு குறைஞ்சிருச்சு. ம். தங்க விலை கூட இறங்கிச்சு பாருங்க. அதனால் இது இப்படி இருக்குது. ஆனால் ஆயுத கம்பெனிகளுடைய ஸ்டாக் பயங்கர பெருசாக போச்சு, ஓ. ம். பயங்கரமாகிடுச்சு. அப்போது இதில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு போர் என்பது யாருக்கு லாபம்னா ஆயுத வியாபாரிக்கு தான் லாபம், வேறு யாருக்குமே லாபம் கிடையாது. ம். அந்த ஆயுத வியாபாரி எந்த அரசாங்கத்தை சார்ந்திருக்கானோ அந்த அரசாங்கத்துக்கு லாபம். இப்போ இந்த போரே வந்து டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அவர் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அஜெண்டாவாக இருக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப லோவாக இருக்குது அவருடைய ரேட்டிங். அமெரிக்காவில் எந்த அதிபருக்கும் இல்லாத அளவுக்கு லோவாக இருக்குது. செனட் எலெக்ஷன்ஸ் வேறு வருது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு ஆகணும், வீரத்தை காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போரை நிகழ்த்துறாங்கன்றது மாதிரியும் ஒரு வியூ இருக்குது. இப்போ இது யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்குமே ஒரு ஒரு முரண்பாடு வர மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல வந்து. இது எந்த அளவுக்கு வந்து இவரை வந்து ட்ரம்ப்பை கோவப்படுத்தும், அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாரு? அதாவது இப்போ என்ன மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா, ட்ரம்ப் என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம் அளவுக்கு வந்துட்டாங்க. டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு நட்பு ரீதியான உறவு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த டிபெண்டன்சி வந்து கொஞ்சம் மாறி தான் வருது. அதனால் இப்போ ட்ரம்ப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் அவர் வாய்க்கு வந்து தான் பேசுவார். யோசிச்சு நிதானமாக எழுதி ப்ரிப்பேர்லாம் பண்ணி கொடுத்தா கூட அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுறாரு. இந்த ஒரு சூழ்நிலையை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும், குறிப்பாக ஐரோப்பாலேயே இப்போது நேற்று ஸ்பெயின் நாட்டு அதிபர் வந்து இதை கண்டிச்சிருக்கார், கடுமையாக அமெரிக்காவை கண்டிச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரி அங்கங்கே குரல்கள் எழுதும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுடைய ஆதிக்கம் குறையச்சு. இன்றைக்கி எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா சிச்சுவேஷன் சொன்னாலே ஆச்சரியப்படுவீங்க. அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் பிடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முடிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் தோக்க போகிறது இஸ்ரேலும் அமெரிக்கான்னு சொல்லி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க பேட்டிங்க. ஜெயிக்க போகிறது ஈரான்னு சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய அனலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இது நியாயம் அநியாயத்தை விட்டுடலாம். அங்கே வந்து இருக்கக்கூடிய சமூக அரசியல் நிலைப்பாடுகள் இஸ்ரேல் ஆகட்டும் அல்லது அமெரிக்காவாகட்டும், இந்த தாக்குதல்களின் மூலமாக பேச்சுவார்த்தைகளை கடத்தி கொண்டு போய் ஒரு போர் நிறுத்தத்துக்கான நிர்பந்தத்தை உருவாக்கிடும். அந்த நிர்பந்தத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். யார் அதை நிர்பந்திப்பாங்கன்னு தெரியல, அதான் முக்கியம். சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், பஹ்ரைன் இப்படின்னு வளைகுடா நாடுகள் மேலே தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஈரான். ஏன்னா அங்கே தான் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கு. வேற அதை தான் அடிச்சாகணும். இங்கேருந்து அமெரிக்கா 10,000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்க முடியாது. இதில் இந்த நாடுகள்லாம் வந்து எப்படி இப்போ பார்க்குறாங்க ஈரானை? இப்போ தான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இவ்வளோ நாள் வந்து ஈரானை தள்ளி வைத்து பார்த்த நாடுகள், ஈரானை கிட்டவே நெருங்க விடாமல் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு, இஸ்ரேலுடைய அனுசரணை இப்படியெல்லாம் இருந்த நாடுகள் இப்போ வந்து ஈரானை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ்லாமிய நாடுகள் ஒன்றா சேர்ந்து, வளைகுடா நாடுகள் சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய கம்பைன்ட் வெல்த், இவங்களுடைய எல்லாத்துடைய கம்பைன்ட் வெல்த் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரங்களை விட பெருசாகும் கம்பைன்ட் வெல்த். இப்போ அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் மற்றவங்களை வச்சு வியாபாரங்களை பண்ணணும், நம்மளே பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு திரும்ப போகிறாங்க. அப்படி திரும்பும்பொழுது மிகப்பெரிய நஷ்டம் வந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வரும். குறிப்பாக ஆரம்பிக்கிறது ஐரோப்பாவாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரி நஷ்டங்கள் வரும். ஏன்னா டெக்னாலஜி வந்து இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது. இண்டிஜினஸ் டெக்னாலஜி, அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பமும் நிறைய ஆகிக்கிட்டு வருது, அதிகமாகிட்டு வருது. உள்ளூர் தொழில்நுட்பம் வந்து அதிகமாக வெளிநாட்டினுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இந்த 40-50 ஆண்டுகளாக வந்து அமெரிக்கா தீர்மானிக்கக்கூடிய விலைக்கு இவங்க கொடுத்துருந்தாங்க. ட்ரேட் வந்து டாலர்ஸில் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அது மாறப்போகுது. ஏற்கனவே சீனா வந்து டாலரில் ட்ரேட் பண்ணுறதில்ல, எண்ணெய் பெட்ரோல் டாலர்ஸ் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ரஷ்யாவும் அதில் யூஸ் பண்ணுறதில்ல. இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் டாலரில் ட்ரேட் பண்ணுறாங்க. அது குறைஞ்சதுன்னா டாலர் மதிப்பும் குறையும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சண்டை யாருக்குமே லாபம் கிடையாது.
யாருமே ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் கடும் பாதிப்புகளை உருவாக்கும், ஏற்படுத்தும். இந்த கடும் பாதிப்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எண்ணெய் விலையேற்றம் அது இருக்கும். அடுத்து டெவலப்மெண்ட் ஃபண்டிங், எங்கேயுமே டெவலப்மெண்ட் ஃபண்டிங் கிடைக்காது. அதுக்கப்புறம் நாட்டை கட்டி எழுப்புதலில் அடுத்த கவனங்கள் செலுத்தப்படும். இதை பண்ணும்பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து உதவி செய்கிறேன்னு வருவாங்க. அந்த உதவிகளை கூட இவங்க ஏற்க மறுத்துருவாங்க. ஏன்னு கேட்டால், ஈரான் மாதிரியான ஒரு நாட்டை இவங்க தாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து செஞ்சுருக்கணும். யோசிக்காமல் ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம், நமக்குள்ளே இவன் சண்டை மூட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதனால் இன்னும் நாள் ஆக 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 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றா சேருவாங்கன்றது என் நம்பிக்கை. சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பிராந்திய ரீதியாக அவங்களுக்கு வந்து இந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்போட செல்வாக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. ஆமாம், அமெரிக்காலே ரொம்பவே குறைஞ்சிருக்குது. இது வந்து இப்போ ஒருவேளை ஈரானில் அந்த போரில் வந்து அமெரிக்கா தோல்வி அடையுது அப்படின்னா அமெரிக்கா என்ன எந்த அளவில் பின்னடைவு இருக்கும்? பின்னாடி பொருளாதார பின்னடைவு, கடும் பின்னடைவு இருக்கும். அடுத்தது இவங்க ஆட்கள் அனுப்பிச்சாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அனுப்பணும். அப்போதான் மாற்ற முடியும் உள்ளார. அவ்வளோ பெரிய நாடு, ஆட்சி மாற்றம், தெரு போலீஸ் நிற்கிற மாதிரி படை 2 லட்சம் பேர் இறக்கணும். ஆமாம், 1 லட்சம் பேராது வந்தால் தானே மினிமம் 1 லேக் வேணும். அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் பெரிய செலவு. அதனால தான் இவர் சொன்னார், இந்த மாகா மூவ்மெண்ட்டில் எங்களுக்கு சண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வராரு. வந்ததுக்கப்புறம் போர் மேலே போர் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதை வந்து இவர் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ வெனிசுலாவில் அந்த அதிபரை தூக்கிட்டு வந்தது, அதில் வந்து வெற்றியா அவருக்கு, ட்ரம்ப்புக்கு? வெற்றி தோல்வின்னு சொல்ல முடியாது. அந்த நாட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ அவங்க கச்சா எண்ணெய் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்த அம்மா வந்துட்டாங்க, அவங்க நல்லா தான் சரின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. பட் வெற்றி தோல்வின்னு பார்க்கறதோட இது ஒரு மனித உரிமை மீறல். ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை கொண்டு போய் நீங்கள் ஒரு நாட்டில் போய் அதிபரை தூக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல். இது வந்து எந்த சட்ட இதுலேயும் இல்லை அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஈரான்ல எதாவது நடக்குது, அப்படிதான் பண்ணியிருக்காங்க. எப்படி வேறு நாட்டில் வந்து உங்கள் அதிபரை கொண்டு போனால் எப்படி? அது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தானே. இப்போ அந்த மனசனுடைய அந்த ரணங்கள், காயங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 79 கோமேனி வந்தது, அயத்துல்லா கோமேனி வந்தார் இல்லையா? அது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார். இங்கே இருந்தவர் நாடு கடத்திட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து திரும்ப இங்கே வந்தார். வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதிபரை ஷாவை வந்து வெளிநாட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் பேட்டர்ன். இவரை தூக்கிட்டு அவங்கள வச்சா வேலை நல்ல முடியும்ன்றது. அப்போ இவங்க 40 வருஷம் வந்துட்டாங்க. இவங்களை வந்து இந்த திராட்சை பிடிச்சிருச்சு. அதனால் இவர் தூக்கி போயிட்டு திரும்ப அவங்கள கொண்டு வரணும். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு கேம். இது நடக்காமல் பார்த்துக்கிறது எப்படின்றதான். நிறைய நாடுகளில் அமெரிக்கா அந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது வேறு விஷயத்துக்காக அடிப்படையே வேறு. இந்த அடிப்படைங்கிறது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. மிக்க நன்றி. நன்றி.